ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மகா கும்பமேளா ரொம்பவும் விசேஷமானதாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பேசப்படுது அதை பற்றியும், மகா கும்பமேளாவால் நமக்கு என்ன பலன் அதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். மகா கும்பமேளா என்பது இந்தியாவில் நடைபெறும் மிக பிரம்மாண்ட விழாக்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும், அது மட்டுமல்ல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழாவாகவும் இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் இந்த மகா கும்பமேளாதான் என்று சொல்லப்படுகிறது. கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கருதப்படுகிறது இந்த கும்பமேளா. கும்பமேளா திருவிழா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்களில்தான் நடத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த 4 இடங்களில் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது. முதலில் எத்தனை வகையான கும்பமேளாக்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். பிறகு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் கும்பமேளாவின் வரலாற்றை காண்போம். மொத்தம் 4 வகையான கும்பமேளாக்கள் உள்ளன. அவைகள்: முதலாவது அர்த் அல்லது அர்த்த கும்பமேளா, அடுத்தது பூர்ண கும்பமேளா, அடுத்து மாக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா ஆகும். இவை ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் உள்ளது என்று கூறுகிறார்கள். அர்த் அல்லது அர்த்த கும்பமேளா 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது. இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும் என்கிறார்கள். பூர்ண கும்பமேளா இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இது ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜைன் என 4 இடங்களிலும் நடத்தப்படும் என்கிறார்கள். மாக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படுகிறது. இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படுவதாகவும், இதை சோட்டா கும்பமேளா என்றும் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மகா கும்பமேளா இது 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது ஆகும் என்கிறார்கள். 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும் கும்பமேளா மகா கும்பமேளா எனப்படுகிறது. இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது மகா கும்பமேளா தோன்றிய புராண வரலாற்று கதையை காணலாம். கும்பமேளா என்பது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பார்க்கடலை கடையும் போது நடந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. இப்புராண கதையின்படி பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் கிடைக்கிறது. இதை உட்கொண்டால் சாகாவரம் பெற்றவர்கள் ஆவார்கள் என்ற சிறப்பு இந்த அமிர்தத்திற்கு உள்ளது. அதனால் இந்த அமிர்த பானையை கைப்பற்றுவதற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 12 நாட்கள் தொடர்ந்து போர் நடக்கிறது. பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து கிடைத்த இந்த அமிர்தத்தை பெற
இரு தரப்பினரும் கடுமையாக போரிடுகிறார்கள். அசுரர்கள் இதை கைப்பற்றினால் உலகிற்கு ஆபத்தாகிவிடும் என்பதால் அசுரர்களுக்கு இது கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை, அதாவது கும்பத்தை அங்கிருந்து எடுத்துச் சென்றார். அப்படி எடுத்துச் செல்லும்போது அந்த அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், காசி ஆகிய 4 புனித நகரங்கள் தோன்றின என்று புராணக்கதை சொல்கிறது. இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும் என்கிறார்கள். கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வியும் பதிலும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடும் கும்பமேளா மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஏன் கும்பமேளா கொண்டாட 12 ஆண்டுகள் ஆகிறது? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கும்பம் அல்லது புனித குடத்திற்கான போர் 12 தெய்வீக நாட்கள் நீடித்தது என்கின்றனர். இதனை பற்றி ஏற்கனவே நாம் புராண கதையில் பார்த்தோம். இந்த 12 நாட்கள் மனிதர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு சமமாகும். அதனால்தான் கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது என்று கூறுகின்றனர். இந்த அமிர்தம் பூமியில் விழுந்த அந்த 4 நதிகளும் மீண்டும் அமிர்தமாக மாறியதாக நம்பப்படுகிறது. இந்த புனித நீர் ஐஸ்வர்யம், தூய்மை மற்றும் அழியாமை ஆகியவற்றின் சாராம்சம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இந்த மகா கும்பமேளாவில் நீராடுவதால் ஒருவரின் அனைத்து பாவங்களும் அந்த புனித நீரால் கழுவப்படுவதாக நம்பப்படுகிறது. இதே புராணக் கதையை இன்னொரு வடிவத்தில் சொல்லும்போது அமிர்த கும்பத்தை இந்திர தேவனின் மகனான ஜெயந்தனிடம் கொடுத்ததாகவும் அவன் அசுரர்களிடமிருந்து அந்த குடத்தை காப்பதற்காக காகம் வடிவம் எடுத்து அந்த அமிர்த கலசத்துடன் ஓடியதாகவும் சொல்கிறார்கள். அப்பொழுது சில அமிர்த துளிகள் காகமாக இருந்த ஜெயந்தனின் கன்னத்தில் விழுந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனால் அது காகத்தின் ஆயுளை அதிகரித்தது என்று நம்புகின்றனர். அதே போல மேலும் சில துளிகள் துர்வப்புல், அதாவது அருகம்புல்லில் விழுந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொரு மங்கள வேளையிலும் துர்வப்புல் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் அது விநாயகருக்கும் வைத்து வணங்கப்படுகிறது. மனிதர்களாகிய நாம் கடைப்பிடிக்கும் ஒவ்வொன்றும் அறிவியலோடு சம்பந்தப்பட்டதே ஆகும். இந்த மகா கும்பமேளா மகா சங்கராந்தி தொடங்கி மகா சிவராத்திரி வரை நடத்தப்படுகிறது. காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், நவ கிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு அற்புதமான நாளை நாம் இவ்வாண்டு சந்திக்கிறோம். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்வதால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. மகா கும்பமேளா பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண இந்த வீடியோ பார்த்தீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.